புத்தாண்டு விடுமுறை தினத்தை ஒட்டி சென்னை மெரினாவில் குவிந்த பொதுமக்கள். கடற்கரையோரம் கூடுதல் போலீஸ் பாதுகாப்பு. புத்தாண்டு தினத்தையொட்டி தமிழக சுற்றுலா தலங்களில் குவிந்த மக்கள். இயற்கை அழகை ரசித்தும் ஏரிகளில் படகு சவாரி செய்தும் உற்சாகம். மாணவர்கள் அரையாண்டு தேர்வு விடுமுறையில் உள்ள நிலையில் பள்ளிகள் திறப்பு தள்ளி போகும் என தகவல். வரும் திங்கட்கிழமைக்கு தள்ளி வைக்க வாய்ப்பு. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்தில் அதிமுக மற்றும் பாஜக சார்பாக கேவியட் மனு தாக்கல். சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு எதிராக மேல்முறையீடு செய்யும் போது தங்கள் தரப்பு கருத்தையும் கேட்க வலியுறுத்தல். வெறிச்சோடிய பாமக நிறுவனர் ராமதாஸின் தைலாபுரம் தோட்டம், கட்சி தலைவர் அன்புமணியின் பனையூர் அலுவலகம். புத்தாண்டையொட்டி ஏராளமான தொண்டர்கள் வருவார்கள் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அதிர்ச்சி. நான் உயிருடன் இருக்கும் வரை தமிழ்நாட்டில் பாஜகவை வரவிடப் போவதில்லை. மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ சூளுரை. பாஜக செய்யும் தவறுகளை ஆர்எஸ்எஸ் ஆதரிக்கிறதா? ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத்திற்கு டெல்லி முன்னாள் முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் கடிதம். சபரிமலையில் கட்டுக்கடங்காத பக்தர்கள் கூட்டம். 10 மணி நேரமாக காத்திருக்கும் ஐயப்ப பக்தர்கள். ஐசிசி தரவரிசையில் அதிக புள்ளிகள் பெற்று இந்திய வீரர் பும்ரா வரலாற்று சாதனை. 907 புள்ளிகள் பெற்று தொடர்ந்து முதலிடம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.